கணவன் மனைவி இருவரும் ஓர் உணவகத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட அமர்ந்திருந்தனர். என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது, கேட்கவா என்று மனைவி தயங்கினாள். கணவன் சிரித்தான். இது என்ன புதுசா? என்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்ப? மனைவி, இல்ல, கடந்த 1 மாசமா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறீங்க, அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போறீங்க, பொண்ணுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறீங்க, திடீர்னு எங்க மேல பாசமா மாறிட்டீங்க, அதான் என்று இழுத்தாள். ஒண்ணுமில்லை, எப்பவும் போலதான் இருக்கேன் என்று மெதுவாக சொன்ன கணவன் பிறகு கொஞ்சம் சீரியஸ் ஆகி, நீயா கேட்பேன்னு தான் இருந்தேன் என்றான். என்னங்க, ஏதும் பிரச்சனையா என்று மனைவி பதறினாள். அவன் தலையசைத்து தன் அலுவலக பையை திறந்து ஒரு டைரியிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினான். என்னங்க இது என்றாள் அவள். படி என்று சொல்லிவிட்டு அவன் சற்று நகர்ந்து அமர்ந்தான். அவள் படிக்கத் தொடங்கினாள். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அது அவன் அம்மா தன் மகனுக்கு எழுதிய கடிதம். அதில் அம்மா தன் வாழ்க்கையை, கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் காத்திருந்த ஏக்கத்தை விவரித்திருந்தார். கணவன் எப்படி வாழ்நாள் முழுவதும் தொழிலில் பிஸியாக இருந்து கடைசி காலத்தில் பேச யாருமின்றி தவித்தார் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். பெரும்பாலான அம்மாக்களின் வாழ்க்கை இப்படித்தான் காத்திருத்தலுடன் முடிந்து விடுவதாகவும் மற்ற அம்மாக்களின் கண்களிலும் இதே காத்திருந்த ஏக்கம் தெரிந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். உனக்கு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, மனைவி இருக்கா, அவங்க காத்திருக்காங்க. உன் பொண்ணுக்கு உன் அப்பா மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதே. உன் மனைவியை அவளோட மகனுக்கு கடிதம் எழுத வச்சிடாதே. இன்றைக்கு 3 வேளைக்கும் சம்பாதித்து விட்டாய். நீ இப்போ உழைக்கிறது உன்னோட அடுத்த 10 வருஷம் கழிச்சு செலவழிக்க போறதுக்கு தான். அது கொஞ்சம் குறைச்சுக்கோ. சீக்கிரம் வீட்டுக்கு வா. மனைவி கிட்டவும் பிள்ளைகள் கிட்டவும் பேசு. அவங்களுக்கும் நீ நல்லா இருக்கும் போதே கொஞ்ச நேரம் கொடு. ஏன்னா அன்புக்காக காத்திருக்கிறதும் ஒருவரை காத்திருக்க வைக்கிறதும் ஒரு வாழ்க்கையா? செய்வேன்னு நம்புறேன் என்று கடிதம் முடிந்திருந்தது. கடிதத்தை படித்து முடித்ததும் அவள் முகம் ஒருவித பரபரப்பில் இருந்தது. நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவர்கள் ஆர்டர் செய்திருந்த 2 பெரிய ஐஸ்கிரீம்கள் வந்திருந்தன. அவள் மெதுவாக தன் கைபேசியை எடுத்து தன் அம்மாவுக்கு அழைத்தாள். நான் தான்மா. ஏன் சும்மா பேசக்கூடாதா? என்ன செய்யறீங்க? அப்பா என்ன செய்யறாரு என்று பேசத் தொடங்கினாள். ஐஸ்கிரீம் மெல்ல உருகத் தொடங்கியது. அவன் சிரித்தபடி சாப்பிடத் தொடங்கினான். இனிமேல் அப்படித்தான். இனி அங்கே அன்புக்காக காத்திருக்க அவசியமில்லை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள்